ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முட்டை வடை குழம்பு செய்ய வைப்பேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க காமிக்கிறேன். 4 முட்டை எடுத்துருக்குறேன். ஒரு 100 கிராம் இருக்கும் பொட்டுக்கடலை, உடைச்ச கடலை. 2 வரமிளகாய் இதில் 2 பிச்சு போட்டிருக்குறேன். இப்போ இதை மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமையே குறைன்னு அரைச்சிட்டு வரணும். இதோட சேர்த்து சோம்பு சும்மா கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன் ஸ்பூன் சோம்பு. அதோட மிளகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன்கிட்ட இருக்கும் மிளகு சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து மஞ்சத்தூள், இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள். இப்போ இதை குறைன்னு தண்ணி ஊற்றாமையே குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். வெறும் பொட்டுக்கடலை மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்கலை. இதை நம்ம ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு முட்டையெல்லாம் இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம். 4 முட்டை காமிச்சேன்னா 4 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிட்டேன். அதோட இதில் என்ன சேர்க்க போகிறோம்னாக்க வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் இங்கே பாருங்கள், மீடியம் சைஸு பல்லாரி எடுத்து 3 பல்லாரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 3 பச்சை மிளகாய், ஏற்கனவே நம்ம 2 வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். மிளகு வேறு இருக்குது. 2 சின்ன பச்சை மிளகாய், 1 பெரிய பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் கணக்குக்கு. கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துருக்கு. இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் இந்த முட்டையில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இதில் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு மட்டும் தேவையானதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு அந்த அளவு போதும். சேர்த்துட்டிங்கன்னா இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கரண்டியால் நல்லா அடித்து எடுத்துக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்க லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடித்து இதை அப்படியே எடுத்துக்கிறீங்க. இருக்கட்டும், நான் அதை அடித்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட எப்படின்ட்டு. காமிச்சிட்டு திக்காக இருக்கா நான் காமிக்கிறேன். அதோடு சேர்த்து இப்போ என்ன பண்ணியிருக்கேனாக்க குழம்புக்கு தேவையான பொருள், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 20 வெங்காயம் இருக்கும் எடுத்துருக்குறேன். எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை, இதோட சேர்த்து 2 பூண்டு பல் எடுத்துருக்குறேன். இது தோல் உரிச்சிட்டு அப்படியே நச்சுக்கலாம் தாளிக்கிறப்ப. தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்துருக்குறேன். ஒரு மூடியில் இங்கே பாருங்கள், ஒரு மூடியில் இந்த அளவு மட்டும்தான் நான் திருவி எடுத்துருக்குறேன். அதோட அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் வச்சுருக்கேன். அரைக்கிறப்ப கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். சரி, அரைச்சிட்டு எல்லாம் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இதில் ஒரு சின்ன ஸ்பூனால் டீஸ்பூனு, அதால் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனுக்கிட்ட ஜீரகம், 1 ஸ்பூனுக்கிட்ட சோம்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். சின்ன வெங்காயம், தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இது நல்லா குழப்பி எடுத்துட்டேன். இது பாருங்கள், திக்காக இருக்குது. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். மிளகாத்தூளும் அதே அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன். கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம், கொஞ்சம் லைட்டாக எடுத்துருக்குறேன். இப்போ வாங்க, இதுக்கு இது பால் ஊற்றி கலந்துக்கலாமா, தண்ணி ஊற்றி கலந்துக்கலாமான்னு காமிக்கிறேன். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றிக்கலாம். இது தண்ணி ஊற்றாமல் தான் காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த அளவு போதும். இது அந்த அளவுக்கு ஊற்றி நம்ம அப்படியே கிண்டிட்டு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட கையில் வேறு ஃபோனை பிடிச்சிருக்கிறதுனால காமிக்க முடியல. கிண்டிட்டு காமிக்கிறேன்.
ஊற்றின பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கிட்டேன். கல்யாணக்காரவங்க வீட்லலாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல, நான் ரொம்ப முக்கால்வாசி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து முட்டை போண்டா மாதிரி ஒன்று வைப்பாங்க உருண்டலாக. அதில் வந்து இவ்வளவு வெங்காயம் இந்த இதெல்லாம் போட மாட்டாங்க, ப்ளேனாக தான். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பால் தான் ஊற்றுவாங்க. அது பால் ஊற்றினா நல்லா உப்பிக்கிட்டு வரும் அப்படிங்கிறதுக்காண்டி பால் சேர்ப்பாங்க. இப்போ நான் வந்து பால் சேர்த்து இதில் வெங்காயம்லாம் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா குழம்புக்காண்டி சேர்த்துருக்கேன்னா, அப்போ தான் வந்து திங்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லா பொருளும் சேர்த்துருக்கேன் இதில். அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் பால் ஊற்றி செஞ்சாக்கா கொஞ்சம் நல்லா இப்படி உப்பிட்டு நல்லா புஷ்ஷுன்னு வரும், நல்லாயிருக்கும். சரி, இப்போ வாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு வடையை சுட்டு எடுத்துக்கலாம். புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன், இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ இங்கே அடுப்பில் வந்து கடாயை வச்சாச்சு, எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும். நம்ம தோசைக்கல்லையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது நான் வந்து எண்ணெயிலே போட்டு எடுத்துக்கலான்ட்டு இது பண்ணேன். சரி, இப்போ நம்ம அதில் ஊற்றுறப்போ நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு, இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும். இப்போ வந்து இது எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இதில் நம்ம எடுத்துக்கலாம் ஊற்றி. இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூனால் தான் எடுத்து ஊற்ற போகிறேன். இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். எடுத்து அப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படியே ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 இது தான் இதில் ஊற்ற முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து திருப்பி போடுவோம். திருப்பி போட்டேன், வேகட்டும். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எடுப்போம். அதை எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதை. இதில் வெங்காயம்லாம் வெளியில் வந்திருக்குல்ல எண்ணெயில், அதை வந்து என்ன செய்யணும்னாக்க மறுபடியும் அந்த மாவுலேயே எடுத்து போட்டுக்கணும். இல்லைன்னா இது கடக்க அப்படியே கருப்பாயிரும், கலர் மாறிடும். அதனால் அப்படியே மாவில் எடுத்து சேர்த்துக்கங்க. இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்குறேன். இது எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. புளி வந்து கரைச்சி எடுத்துருக்குறேன். அதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன். அப்படியே இருக்கட்டும். இந்த வடையெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். நம்ம வடை இருந்தால் மறுபடியும் இதாக இருக்குது. எடுத்தோடனே அப்புறம் குழம்பு வந்து தாளித்து போட்டுக்கலாம், காமிக்கிறேன். எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். 4 முட்டைக்கு தகுந்தது தான் நான் போட்டு எடுத்தேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட செய்கிறது மாதிரியா இருந்தாக்கா எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், முட்டை, பொட்டுக்கடலை எல்லாமே கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து முடிஞ்சிட்டு எல்லாமே குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. புளியெல்லாம் கரைச்சி மசாலையெல்லாம் போட்டு எல்லாம் தேங்காயெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து எப்போதுமே நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், மறந்துடாதீங்க. குழம்பு வந்து இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து குழம்பு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணாதீங்க. ஏன்னா கவிச்சடிக்கும் குழம்பு, முட்டல்ல. அதனால் தான் நான் தனியாக வேறு கிண்ணத்தில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். சரி, இப்போ நம்ம குழம்ப வந்து தாளித்து விடலாம். தாளிப்புக்கு வந்து எண்ணெய் போட்டேன். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக சோம்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் தான். நல்லா பொரியட்டும். அதே கடாயிலேயே குழம்பு தாளிக்கிறேன். எல்லாமே பொரிஞ்சிட்டு இப்போ இடித்து வச்ச
பூண்டு போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். இந்த வடை வந்து சும்மாவும் நீங்கள் வந்து சுட்டு ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் சும்மா வந்து வெறும்னா சாப்பிட்றதா இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் இருந்தால் வேக விட்டு எடுத்தாக்கா நல்லாயிருக்கும். நான் குழம்புல போடுறதுனால ரொம்ப வேக விடாமே எடுத்தேன். தான் இது மேலெலாம் எண்ணெய் பொங்கிருக்கு, கடலை எண்ணெய், அதனால் அப்படி இருக்குது. எண்ணெய் காய்ச்சல் பற்றாமல் பொங்கிருக்கு. இது ஓகே. நம்ம வெங்காயம் வந்து பொரிஞ்சிட்ருக்கு, பார்ப்போம். வெங்காயம் பொரிஞ்சதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து கிடைக்கல, கருவேப்பிலை போடலை, போய் கீழே போய் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி விட்டுட்டேன் சரின்ட்டு. நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிட்டு இந்த அளவுக்கு வரணும், அப்போ தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டே. இப்போ தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். உள்ளார தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் தக்காளி. அப்புறம் நம்ம குழம்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். குழம்பு எல்லாமே நான் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே எடுத்து அதில் ஊற்றிக்க வேண்டியதான். நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம இந்த சாந்து வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அந்த கிண்ணத்தை வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றியிருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது குழம்பு, பாருங்கள். இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு கொதி வந்ததுமே கொஞ்சம் பச்சை வடை போனோன்னா இந்த வடையை வந்து அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இந்த வடையெல்லாம் வந்து அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லா வடையும் சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு கொதி மட்டும் வரட்டும். வந்ததும் மல்லித்தலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். பார்ப்போம். முட்டை வடை குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு, இங்கே பாருங்கள், நல்லா புளி அந்த உரப்பு எல்லாமே இந்த வடையில் நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா உப்பி போயிடும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து மல்லித்தலையை வந்து தூவிக்கலாம். மல்லித்தலை வந்து தூவியாச்சு. அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் கமெண்டில் என்னென்னு சொல்லுங்கள். ஓகே நேயர்களே, ஓகே, see you, bye.